பூங்காற்று நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். என் பெயர் சிவகாம சுந்தரி. நான் 36 வருடங்கள் கனரா வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளேன். என்னுடைய வாழ்க்கையை பற்றியும் சில அனுபவங்களை பற்றியும் பூங்காற்று நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். நான் பிறந்தது 1955 தஞ்சை மாவட்டத்தில் ஒரு சிறு கிராமம், வேலுக்குடி என்பது அதன் பெயர். என் தாய் தந்தையருக்கு நான் 5வது பெண்ணாக பிறந்தேன். என்னுடன் கூட பிறந்தவர்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மொத்தம் 10 பேர். என் தந்தை பெயர் சிவராமகிருஷ்ணன். ஊரில் பஞ்சாயத்து போர்டின் தலைவராக விளங்கினார். மிராஸ்தாராகவும் இருந்தார். மில் வைத்து நடத்தி கொண்டிருந்தார். சுற்று வட்டாரத்தில் மிகவும் ஃபேமஸாக இருந்தார். சின்ன சின்ன வம்பு சண்டைகள் எல்லாம் தீர்த்து வைப்பதில் அவர் ரொம்பவும் பெயர் பெற்று விளங்கினார். லோக்கல் ஜட்ஜ் போல வழக்குகளை தீர விசாரித்து அப்பப்போது தீர்ப்புகள் வழங்கினார். தண்டனைகளும் உடனுக்குடன் வழங்கப்பட்டது. என் தாய் பெயர் சுப்புலக்ஷ்மி. என் தாயார் ஜமீன்தாரின் ஃபேமிலியில் பிறந்தார். அவருடைய தாத்தா தமிழ் வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியராக இருந்தவர். அத்தகைய சிறப்பு வாய்ந்த குடும்பத்தில் நான் பிறந்தது எனக்கு பெருமையும் சிறப்பையும் அளிக்கிறது. எங்கள் வீடு ஒரு கூட்டு குடும்பம். தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா என்று நாங்கள் 10 பேரும் இருந்தது. ஒரு பெரிய குடும்பமாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம். எங்கள் தாத்தா பாட்டியும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து எங்களை வளர்ப்பதில் ரொம்பவும் உதவியாக இருந்தார்கள். என் இளமை காலம் ரொம்பவும் அற்புதமான ஒன்று. எந்த கவலையும் இல்லாமல் பட்டாம்பூச்சி போல அலைந்து திரிந்து உற்சாகமாக உலா வந்த காலம். என் சிறு பருவத்தில் ஆரம்ப பள்ளி எங்கள் ஊரிலேயே அந்த சின்ன கிராமத்தில் தான் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படித்தேன். இந்த காலத்து குழந்தைகள் மாரி எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் எங்களுக்கு கிடையாது. புத்தக மூட்டை கிடையாது. ஒரு மஞ்சள் பையில் ஒரு ஸ்லேட்டை போட்டுக்கொண்டு தோளில் மாட்டிக்கொண்டு நாங்கள் பள்ளிக்கு ஓடுவோம். போய் அங்கே டீச்சர் வரும் வரை நாங்கள் உற்சாகமாக ஓ என்று கூச்சலிட்டு கொண்டு விளையாடுவோம். பெல் அடித்தவுடன் அங்கு உள்ள டீச்சரை சுற்றி நாங்கள் மகிழ்ந்து பாடங்களை இனிமையாக கற்றோம். அந்த காலத்தில் பள்ளி படிப்பு என்பது வாய்ப்பாடு ஒப்பித்தல், மனக்கணக்கு போடுதல், தமிழில் உள்ள அத்தனை எழுத்துக்களையும் ஸ்லேட்டில் எழுதல், இதுதான் என்னுடைய நினைவில் இருக்கிறது. இதை தவிர மாலை ஆனதும் பாரதியின் வாக்குக்கிணங்க மாலை முழுதும் என்ற விளையாட்டு என்ற ஒரு சொல்லை நாங்கள் என்றும் தவறியதே இல்லை. வந்தவுடன் மஞ்சள் பையை கிடாசி விட்டு தெருவில் ஓ என்று கத்திக்கொண்டு நாங்கள் தெரு பசங்களோடு சேர்ந்து உல்லாசமாக விளையாடுவோம். விளையாடி கொண்டே இருப்போம். இருட்டு வரை விளையாடுவோம். ஓடி பிடிச்சு, கண்ணாமூச்சி, நொண்டி, இது மாதிரி எல்லா வகையான விளையாட்டும் நாங்கள் விளையாடுவோம். உள்ள ஸ்ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு போயிடும். எந்தவித கவலைகளோ வருத்தங்களோ எதுவும் இருக்காது. தெருவில் அத்தனை பசங்கள் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் நிறைய பசங்கள் இருந்ததால் எல்லோரும் சேர்ந்து கொண்டாட்டமாக உல்லாசமாக ஓடி விளையாடி கொண்டே இருப்போம். இரவு ஆனதும் பாட்டி எங்களை எல்லாம் வட்டமாக உட்கார வைத்து பெரிய பாத்திரத்தில் சாதத்தை பிசைந்து எங்கள் கையில் உருட்டி போடுவார்கள். எல்லோரும் வயிறு நிறைய சாப்பிட்டு உல்லாசமாக பொழுதை கழிப்போம். பிறகு எல்லோருக்கும் ஒரு பெரிய ஜமுக்காலம் விரிக்கப்பட்டு தலையணை போடப்படும். நாங்கள் வரிசையாக அத்தனை பேரும் படுத்து கொண்டு உல்லாசமாக கதை பேசிக்கொண்டு சந்தோஷமாக தூங்குவோம். 5ஆம் வகுப்பு வரை தான் எங்கள் ஊரில் இருந்தது. அதன் பிறகு மேற்படிப்பு படிக்க வேண்டுமானால் 10 கிலோமீட்டர் தள்ளி திருவாரூரில் நாங்கள் படிக்க செல்ல வேண்டும். நான் படிக்கும்போது என் மூத்த சகோதரிகள் 2 பேரும் திருவாரூரில் GRM கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் என்ற பள்ளியில் படித்தார்கள். என்னையும் என் அப்பா அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார். அது இன்றளவும் கம்பீரமாக உயர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. நான் ஒன்றும் அப்படி ஒரு பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட் என்று சொல்ல முடியாது. முதல் 10 ரேங்கில் எடுப்பேன், அவ்வளவுதான். என் அக்கா எல்லாம் ரொம்ப சிறப்பாக படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் எடுப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். ரொம்ப சாதாரணமாக மீடியமாக படிப்பேன். என்னுடைய டீச்சர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா பட்டு டீச்சர், இசபெல்லா டீச்சர், பாக்கியத்தம்மாள், இவங்கெல்லாம் எங்களுக்கு பாடம் மட்டும் சொல்லிக் கொடுக்கூட நல்ல வாழ்க்கைக்கும் நல்ல உறுதுணையாக நல்ல மாரல் சயின்ஸும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களை நல்வழிப்படுத்தினாங்க. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க.
கல்ச்சுரல்ஸும் நடக்கும். அதெல்லாம் எனக்கு வந்து முருகன் வேஷம், பாரத மாதா வேஷம் எல்லாம் போட்டு என்னை வந்து ஸ்டேஜில் நிறுத்துவாங்க. சின்ன சின்ன பரிசுகள்லாம் வாங்கியிருக்கோம். சின்ன தட்டு, சோப்பு டப்பா, அது மாதிரி அந்த மாதிரி எளிய பரிசுகள் தான் அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் கொடுப்பார்கள். ரொம்ப சந்தோஷமாக எங்களுடைய இளம் பருவத்தை நாங்கள் கழித்தோம். அந்த பள்ளிக்கூடத்தில் நான் 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை படித்தேன். அப்போது எங்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருந்தாலும் எங்கள் அப்பா எங்களை படி என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார்கள். என் சகோதரியும் எனக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்ததனால் நான் ஹோம்ஒர்க் எல்லாம் சரியாக செய்து என்னை என் சகோதரி கைட் பண்ணினார்கள். அடுத்து கல்லூரி படிப்பு. என் சகோதரி அப்போது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் MBBS படித்து கொண்டிருந்தார். அதனால் என் அப்பா என்னை அங்குள்ள குந்தவை நாச்சியார் கல்லூரியில் சேர்த்தார். PUC முதல் MA வரை அங்கு படித்தேன். கல்லூரி வாழ்க்கையில் நாங்கள் ரொம்பவும் ஆடம்பரமாக எல்லாம் இருந்ததில்லை. கிராமத்திலேருந்து வந்ததுனால ரொம்ப எளிய வாழ்க்கை தான். 4-5 ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தோம். கையில் டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொண்டு போய் மரத்தடியில் உட்காந்து ஒருவர் ஷேர் பண்ணி சந்தோஷமாக சாப்பிடுவோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் கூட்டமாக ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து சினிமாவுக்கு போவோம், அல்லது கடைத்தெருவுக்கு செல்வோம், அல்லது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு சென்று அங்கு பாட்டு பாடி உற்சாகமாக எங்கள் பொழுதை கழிப்போம். கல்லூரி படிப்பு முடிந்து லீவில் இருக்கும் பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்டை நான் சொல்றதுக்கு விரும்புகிறேன். அப்போது தெருவில் ஒரு குறிபார்க்கும் பெண்மணி வந்தார். நானும் என்னுடைய சகோதரிகளும் ஆர்வக் கோளாறினால் அவரை கூப்பிட்டு எங்கள் கையை காண்பித்தோம். அவர் எல்லோருக்கும் குறிபார்த்து நிறைய கதையெல்லாம் அளந்து விட்டு என் கையை பார்த்து சொன்னபோது, இந்த கைக்கு 10 பைசா கூட சம்பாதிக்க மாட்டா என்று ஜக்கம்மாள் சொல்கிறாள் என்றாள். எனக்கு தலையிலே இடி விழுந்த மாதிரி ஆகிவிட்டது. என்னுடைய கல்லூரி ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற கனவில் ஒரு பெரிய சம்மட்டி அடி. இருந்தாலும் நான் மனம் தளராமல் உற்சாகமாகவும் உறுதியாகவும் படித்து வங்கி எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணேன். நானும் MA முடித்த பிறகு என் அப்பா வேலைக்கு போக அனுமதிக்கவில்லை. திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நான் என் அக்காவை மட்டும் வேலைக்கு அனுப்புகிறீர்கள், என்னையே அனுப்ப மாட்டேன் என்கிறீர்கள் என்று சொல்லி போராடி நானும் வேலை பார்ப்பேன் என்று சொல்லி எக்ஸாம்லாம் எழுதினேன். அப்போது என் தம்பியோட நேர்முக தேர்வு சென்று அதில் வெற்றியும் பெற்றேன். பேங்க் எல்லாம் நேஷனலைஸ் பண்ணி இந்திரா காந்தி புது ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. அப்போது பெண்களுக்கெல்லாம் பேங்க்ல நிறைய வேலை காலியாக இருந்தது. பேங்க் வேலையும் ஒரு பெரிய ஒரு கிரேஸா இருந்துச்சு அந்த காலத்துல. எல்லாரும் பேங்கை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு அப்ப கனரா பேங்கில் வேலை கிடைச்சது. ரொம்ப மனசு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இன்டர்வியூ அட்டன் பண்ணி சில காலத்தில் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தபாலில் வந்தது. என் தந்தை தான் அதை முதலில் வாங்கி என் கையில் கொடுத்தார். அப்போது அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கின உடனே நான் துள்ளி குதித்து ஆனந்த கூத்தாடினேன். அதை என்றும் நான் மறக்க மாட்டேன். என் அப்பாவின் முகத்திலும் பெருமையும் சந்தோஷமும் பிரதிபலித்தது இன்னும் என் கண்முன்னே நிழலாடி கொண்டிருக்கிறது. எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டார்கள். ஊரும் தெரியாது, திசையும் தெரியாது. அப்பாவும் கிராமத்திலேருந்து வந்ததுனால அனுப்புறதுக்கே ரொம்ப தயங்கினாங்க. அதனால் கூடவே என்னுடைய பாட்டியை அனுப்பி என்னுடைய பாதுகாப்புக்கும் என் பாட்டி உறுதுணையாக இருந்தாங்க. அந்த 6 மாதம் அங்கே வேலை பார்த்தேன். உடனே அப்பா பல பேரை முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு திருமணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என் தந்தை எனக்கு திருமணம் செய்யணும்னு முடிவெடுத்த பிறகு எனக்கு மாப்பிள்ளையெல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. என் கணவராக இப்போது இருப்பவர் முதலில் என்னை பெண் பார்க்க வந்தார். அவர் ஸ்டேட் வங்கியில் வேலை பார்த்தார். அதனால் உடனே எங்களுக்கு திருமணம் கிளிக் ஆகி நிச்சயமாகியது. பிறகு எனக்கு தஞ்சாவூரில் சிறப்பாக என் அப்பா திருமணம் செய்து கொடுத்தார். திருமணம் முடிந்தவுடன் எனக்கு ஆடுதுறைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியது. எங்கள் மாமனார் மாமியார் எல்லாம் திருவிடைமருதூர் இருந்தாங்க. நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக அங்கே போய் செட்டில் ஆனோம். பிறகு என் கணவருக்கு நாகப்பட்டினம் டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால் எனக்கும் டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொண்டு அங்கு சென்றோம். அங்கு என் பையன் பிறந்தான்.
எனக்கு வங்கி பணியும் மிகவும் பிடித்தமாக இருந்தது. வங்கியில் பணியாற்றியவர்களும் நல்ல ஒற்றுமையாகவும் சகோதரத்துடனும் நன்றாக பழகினார்கள். எந்த குறையும் இல்லாமல். அதனால்தான் என்னால் 36 வருஷங்கள் இடையறாது பணியாற்றி சிறப்பிக்க முடிந்தது. என்னுடைய தந்தை என்னை உயர்ந்த பதவிகள் பெற்று அழகு பார்க்க நினைத்தார்கள். ஆனால் நான் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் ப்ரமோஷனே வாங்காமல் கடைசி வரை இப்படியே இருந்து என்னுடைய சர்வீஸை முடித்து கொண்டேன். அந்த ஆதங்கம் இன்னும் என் மனதில் மாறாத வடுவாக இருக்கிறது. அப்பாவின் ஆசையை நாம் நிறைவேற்றாமல் போய்விட்டோமே என்ற கவலை இன்றும் எனக்கு உண்டு. என் வாழ்க்கைக்கு அடிகோலியது என்று சொன்னால் என் அப்பாவும் என் மூத்த சகோதரியும் தான். என் அப்பா வாழ்ந்து காட்டினார்கள். எங்களை இன்னது செய்ய என்று என்றும் கடுமையாக சொன்னது கிடையாது. அப்பேற்பட்ட அப்பாவை நாங்கள் இளமை பருவத்திலேயே இழந்து விட்டோம். அந்த 40 வருட சோகம் இன்னும் எங்களுக்கு அடிமனதில் ஆழ்மனதில் நெஞ்சை அழுத்தி கொண்டிருக்கிறது. எங்கள் குடும்பத்திற்கே அது ஒரு பேரிழப்பாக இருக்கிறது. அதன் பிறகு என் தாயார் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஆலமரமோல் நின்று எங்களை அன்பு சங்கினியால் பிணைத்து எங்களை நல்ல உயர்வுக்கும் வாழ்வுக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள். என் டாக்டர் சகோதரி அதற்கு உடன் இருந்து எங்களை எல்லாம் சப்போர்ட் செய்தார்கள். இன்று என் அம்மாவுக்கு 99 வயதாகிறது. விரைவில் நாங்கள் எங்க அம்மாவுக்கு 100வது பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறோம். அப்போது எங்க குடும்ப ஆலமரம் மொத்தம் நாங்கள் இப்போது வரை 78 பேர் இருக்கிறோம். அத்தனை பேரும் கூடி இதை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளோம். 31/5/2015 என்னுடைய ரிட்டையர்மெண்ட் நடந்தது. பரபரப்பாக ஓடிக்கொண்ட என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்தது. இனி எப்படி வாழப்போகிறோம் என்று பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. இது நாள் வரைக்கும் குழந்தைகள் படிப்பு, திருமணம் என்று வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது அவர்களும் படித்து திருமணமாகி செட்டில் ஆகிவிட்டார்கள். பேர குழந்தைகளும் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இனி என்ன செய்வது என்று நான் திகைத்து நின்ற போது என் பையன் எனக்கு மாடி தோட்டம் அமைத்து கொடுத்தான். காலையும் மாலையும் செடி கொடிகளோடும் அந்த பூக்களோடும் அளவலாகி அதை கவனிப்பதில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்பட்டது. நிறைய நேரம் கிடைத்ததனால் நான் நிறைய படிக்க ஆரம்பித்து விட்டேன். பக்கத்திலேயே பப்ளிக் லைப்ரரி ஒன்று இருந்தது. படிப்பதோடு மட்டுமல்லாமல் எனக்கு தோன்றியதை எல்லா பத்திரிகைகளுக்கும் எழுதி போட ஆரம்பித்தேன். சிலது பிரசுரமாகி என்னை உற்சாகப்படுத்தியது. அவையெல்லாம் வெளியாகியது எனக்கு மிகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. பிறகு எனக்கு பிடித்த எழுத்தாளர் என்றால் எஸ். ராமகிருஷ்ணனை சொல்லுவேன். அதோடு நான் என்னுடைய பொழுதுபோக நேரத்தில் நல்ல பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்பேன். சுகிசிவம், நெல்லை கண்ணன், அப்புறம் ஞானசம்பந்தன் போன்றவருடைய பேச்சை கேட்பேன். அது எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும். பாவா செல்லதுரையின் கதை சொல்லும் பாங்கு எனக்கு ரொம்பவும் பிடித்தமாக இருந்தது. இப்படியே போய்கொண்டிருந்த என் வாழ்க்கையை இடைவிடாத நடைப்பயிற்சியும் மகரிஷின் யோகாவும் என்னை உற்சாகமாகவும் ஹெல்தியாகவும் மகிழ்ச்சியோடும் வைத்திருந்தது. இப்போது எனக்கு 70 வயது ஆகிறது. இருந்தாலும் நான் உற்சாக குறையாமல் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். வயது என்பது ஒரு நம்பர் தான். இந்த காலகட்டத்தில் சயின்ஸ் ரொம்பவும் முன்னேறி இருக்கிறது. ஆவரேஜ் ஏஜுங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்காக நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையை செம்மையா நம்ம சந்தோஷமாகவும் எந்த குறையும் இல்லாமல் யாரை பற்றியும் குறை காணாமல் நிறைவோடு நிம்மதியாகவும் வாழ வேண்டும். அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் நமக்கு வேண்டும். எனக்கு யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யாரிடமும் எந்த குறையும் இல்லை. இந்த மனோபாவம் இருந்தால் நம் வாழ்க்கையை மிகவும் சிறப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு பெண்ணு ஒரு பையன். பெண்ணு சென்னையில் இருக்கா, பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான். அதனால அவங்க தான் நம்மளை காப்பாற்றணும், நம்மளை அரவணைக்கணும், நம்மளுடைய டே டு டே எல்லாம் பார்த்துக்கணுங்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த தொல்லையும் கொடுக்காமல் அவர்களுக்கு என்னால் என்ற உதவிகளை செய்து கொண்டு நான் மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் எல்லா வயதானவர்களுக்கும் சொல்வது என்னவென்றால், என்னை போலவே நீங்களும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இயங்க வேண்டும். முதுமை நமக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். நமக்கான நேரம் இது.
அதனால் நாம் அதை நல்ல முறையில் நமக்கு பிடித்தமான முறையில் செலவழிப்பது நமக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். நல்லா படிக்கலாம், நிறைய புக்ஸை படிக்கலாம், நேரம் நிறைய கிடக்குது. அப்புறம் நல்ல இசையை கேட்கலாம். நம்மால் முடிந்த சமூக தொண்டுகளை மற்றவர்களுக்கு செய்யலாம். எங்களுடைய ஓய்வூதிய சங்கம் இதற்காகவே எங்களை எல்லாம் இணைத்து இந்த மூலம் சமூக தொண்டுகள் நிறைய செய்கிறாங்க. அதில் என்னையும் இணைத்துக்கிட்டு நான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், பள்ளி குழந்தைகள், நலிவுற்றோர் எல்லோருக்கும் என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன். அது எனக்கு மகிழ்ச்சியையும் ஆத்ம திருப்தியையும் கொடுக்கிறது. வாழ்க்கை பாடம் நமக்கு மிகவும் உன்னதமானது. நாம் யாரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களிடம் எந்த குறையும் கண்டுபிடிக்காமல் இருந்தால் அதுவே நமக்கு ஒரு பூஞ்சோலையான வாழ்க்கையை அர்ப்பணிக்கும். அதனால் நாம் இதை மனதில் இருத்தி நம் வாழ்க்கையை எந்த ஒரீஸும் இல்லாமல், எந்த டென்ஷனும் இல்லாமல், எந்த டிப்ரெஷனும் இல்லாமல் நாம் நல்ல நீரோட்டம் போல வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்வோடு இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் பூங்காற்று நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. என் வாழ்க்கையில் எந்தவித துன்பமும் இல்லாமல் ஒரு தெளிந்த நீரோடையாக அமைந்தது என்னுடைய அதிர்ஷ்டம் என்றே சொல்ல வேண்டும். இதுபோல் சீனியர் சிட்டிசன்ஸ் தங்களுடைய வாழ்க்கையும் செம்மையான முறையில் அமைத்து கொண்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேணி காத்து சந்தோஷமாக தங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவங்களுக்கு அறிவுறுத்தி நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.